சுக்லாபரதம் சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் எந்த சசி கூப்பிடுங்கற நீ இந்த மண்டலத்துல சொல்றாங்களே சசி வர்ணமாம் சசி சசி வர்ணம் ஏவா பங்காளிகளா சசிடிங்களா டேய் என்னடா மீசி சசிடிங்களா இந்த சசிடிங்களா பா எல்லாம் சரியாச்சா எல்லாம் சரியாச்சு ஏவா சம்த கட்டுங்களா சம்த கட்டிடுங்கப்பா டேய் எதுக்குடா பாவி ஏமா சம்தனா கல்யாணம் நடக்குது போட்டோ எடுக்கணுமே நல்லா புது துணி கட்டாதல போட்டோல போய் மீச மாட்டினா எப்படி அது என்னடா போட்டோல மீச மாட்டிச்சுனா அனத மீச சரி சொல்றீங்க பட்ட போய் எல்லி கூட குசாராயிடுங்க அதேதா டைடே சொல்லி ஐரா டக்குனு சொல்லுமா சீல் சொல்லு அப்போட பீஸ் கொடுக்க பாத்தீங்க கை நீட்ட அப்படி நான் சொல்ற மாதிரி சொல்லணும் ஐயோ ஐயோ புரா ஐயோ ஐயோ புரா ஐயோ ஐயோ அரகரா 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 சத்தமா சொல்றா அரகரா 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 உன் தாத்தா பேர் என்னவோ முன்சாமி ஓடியாரே ஏய் அத கொலை பண்ண வெச்சிடாதே முன்சாமி ஓடியாரே அப்பா பேர் என்னது ராமசாமி ஓடியாரே ராமசாமி கவுண்டரு முன்சாமி ஓடியாரா ஆமா மண்ணு மரித்துக்கு அதுக்கு செட் ஆகாது சாமி மண்ணு மரித்துக்கு செட் உன் அம்மா பேரு மேரி மாதா ஐடி ஷெர்பானே மேரி மாதா உன் பேரு சப்பி முகமது சப்பி ஐரே முகமது சபி ஆமா சபிடா சபி சபிடா சபில சபிடா சபிடா ஆண்டவன் பாடி வச்சிருக்கே ஐலா டேய் சாமி இவங்க பாத்திரம் என்ன பாத்திரம் சுவாமி சொல்றா திருவண்ணாமலை எனக்கு பாத்திரம் நான் சாமி கோத்திரமா ஆமா சாமி உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ கவுண்டரு ஆமா உங்க அப்பாவோ ஒடியாரு ஒடியாரு அம்மாவோ கிறிஸ்டியனு ஆமா நீயா முஸ்லிம் முஸ்லிம். இது என்ன கோத்திரம் பலப்பற்ற கோத்திரம் அரகரா 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 ஹலோ அரகரா திருவண்ணாமலை மாவட்டம் அரகரா ஆரணிமா நகரம் அரகரா ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றத்தின் அரகரா உரிமையாளராகிய அரகரா மன்சூராபாத் சேர்ந்த அரகரா பச்சையப்பன் ஐயா அவர்கள் அரகரா செத்து அரகரா சிவலோகம் போனதினால் அரகரா அந்த உரிமையாளர் பதவியை அரகரா ராமன் ஐயா அவர்கள் அரகரா கம்பெனியின் ஆசிரியர் அவர்கள் அரகரா கேட்டுக் கொண்டிருப்பதால் அரகரா மச்சல் நடந்து கொண்டிருப்பதால் அரகரா வேலா வீடு மொப்ப வச்சுக்காதே கேட்டுக் கொண்டிருப்பதால் அரகரா அந்த பதவியை அரகரா கொடுத்து தருமாறு அரகரா என்னிடம் சாப்பிட சொல்லிவிட்டார் அரகரா சொல்றதே ஏடிவா சாமி ஏண்டா டேய் சுகமாக கொண்டு பண்ணு அதுக்குமே
என்னப்பா இது? மலைநாட்டு மல்லன். அப்படியா? ஆமா, அவரிடம் இருந்து புலிகேசி வந்து கடிதம் வந்திருக்கிறது. படிப்பா இது. ஆகட்டமப்பா. விஜய நாட்டு மன்னருக்கு மலைநாட்டு மன்னர் பிரியா செய்தது. நீங்க சில காலம் கப்பம் கட்டாத காரணத்தினால் உன் நாட்டின் மீது படையெடுத்து வருகிறேன். முடிந்தால் தடுத்துக்கொள். அப்பா என்ன துணிவிந்தால் கூடியவன் நம் நாட்டின் மீது படையெடுத்து வருவான். என்ன ஆணவம் உனக்கு? எப்போது நான் புறப்படுகிறேன்? அண்ணா, நீங்க தேவை தேவையில்லை. இளவரசே, நீங்களும் போக தேவையில்லை. நீங்களும் தேவையில்லை. நான் விடுவித்தால் போதும். இப்போது போகிறேன். அவருடைய சிறுத்தை கொண்டு வந்து உங்களுடைய காலில் தருக்கிறேன். தளபதியாரே, நீங்க செல்ல வேண்டாம். நீங்கள் என் தந்தைக்கு துணையாகுங்கள். அப்பா விடை கொடுத்தால் போதும். அப்பா போர் முடித்து கொட்டி வீரத்தில் விட்டு வெற்றி செய்து வருகிறேன். அப்பா விஜயா, நீ போக தேவையில்லை, நீங்களும் போக தேவையில்லை, மாமா நீங்களும் போக தேவையில்லை. நான் செல்கிறேன். அந்த மலைநாட்டு ஆண்டு வரக்கூடிய புலிகேசியை கொன்று விட்டு வருகிறேன். ஏனென்றால் நான் சின்ன சின்ன குடியாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தையை கொன்ற கொடுப்பாவி அவன் மஞ்சள் என்னுடைய எண்ணத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்போது செல்கிறேன், அவனை கொன்று விட்டு வருகிறேன் மாமா. இருவருமாக சென்று வெற்றி வாகை சூடிவார்கள். அப்படியா? சீக்கிரமா குளக்கரைக்கு சென்று தண்ணீர் எடுத்துட்டு போய் சாந்தியமான கொடுக்கணும். யாரப்பா? நில்லுமா. அண்ணா, தண்ணீர் குடும்பத்து போற எங்க போற? நானும் இதே அரண்மனை வேலை செய்யக்கூடிய ஒருவர். அப்படியா? சாந்தி அம்மாவோ 3 நாள் மாதவிடாயா இருக்கிறாங்க. அவர் குளிப்பதற்காக குளத்திற்கு சென்று தண்ணீர் எடுத்து வரலாம்னு போறேன். சீக்கிரமா போகணுமா? போயிட்டு வரட்டுமா? திருப்பது என்ன காரணம்? நானே போரிட்டு போகிறேன். செல்ல நேரத்தில் என் மனைவியை பார்த்து விட்டு போகிறேன். ஏ விஜயா, உன் மனைவி என்ன நமக்கு தெரியுமா? என்ன நிலையில் இருக்கிறார்? மாதவிடா இருக்கிறார். இப்போது பார்த்து விட்டு சென்றால் போரில் தோல்விதான் அடைவாங்கி. என் மனைவியை மாதவிடாவாக இருக்கிறாள். அவளை பார்த்து விட்டு சென்றால் கோயிலை தோல்விதான் கிடைக்குமா? உண்மைப்பா. தங்கள் வார்த்தையை தட்டி கைப்பேனா? இப்போ இதே புறப்படுகிறா போருக்கு நீங்கள் சென்று வாருங்கள்.